மத்திய அரசு ஊழியர்களுக்கு கண்ணியமான, நியாயமான, நேர்மையான ஊதியம், ஓய்வூதியம் மற்றும் சலுகைகள் தரப்பட வேண்டும் என்று மத்திய பாதுகாப்புத்துறை ஊழியர் சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர் திரு ஸ்ரீதர் அவர்கள் நேற்று சென்னையில் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எப்பயுமே ஒவ்வொரு பட்ஜெட்டுக்கு முன்னாடி எல்லா தொழிற்சங்கங்களோட நிதியமைச்சர் வந்து ஒரு கூட்டம் போடுவாங்க. அந்த கூட்டத்தில் எல்லா தொழிற்சங்கங்கள் சிஐடியு, ஏஐடிசி, பிஹெச்எம்எஸ் போன்ற எல்லா யூனியன் சங்கங்களும் வச்ச ஒரு முதல் முக்கியமான கோரிக்கை, இந்த 8வது ஊதிய குழுவில் எக்காரணத்து கொண்டும் நியூ பென்ஷன் ஸ்கீம் படி 10% பிடிக்கிற மாதிரி எம்ப்ளாய்க்கு அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையை உருவாக்கக்கூடாது. அப்படி தொடர்ந்துச்சுன்னா அது வந்து தொழிலாளர்கள் வந்து மிகவும் பாதிக்கப்படுற மாதிரி இருக்கும். அதனால் பழைய ஓய்வு திட்டம், ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தான் நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி சேலரி, பென்ஷன், அந்த மாதிரி சலுகைகள் எல்லாமே வந்து கண்ணியமான, நேர்மையான முறையில் இருக்கணும் அப்படின்னு வலியுறுத்திருக்கிறதா அவர் வந்து பேட்டியில் சொல்லியிருக்காரு. இந்த 8வது பே கமிஷன் வந்து சமீபத்தில் மத்திய அரசு அமைக்கிறதா ஒப்புதல் வழங்கியிருக்கு. இது வந்து 1/1/2026 முதல் நடைமுறைக்கு வருது. இதுக்கு வந்து ஒரு தலைவர், 2 உறுப்பினர்கள் இருப்பாங்க. அது இன்னும் யாருமே நியமனம் பண்ணலை. கேபினெட் கமிட்டி வந்து விரைவில் அதற்கான அறிவிப்பை வெளியிடணும்னு எதிர்பார்த்துருக்காங்க. இதனால் இந்த 8வது பே கமிஷனில் கிட்டத்தட்ட 50 லட்சம் மத்திய அரசு ஊழியர்கள், 60 லட்சம் ஓய்வூதியர்கள் இதனால் பயன்பெறுவாங்க. எல்லாருமே அவளோடு இருக்கிறாங்க. இந்த 8வது பே கமிஷன் என்ன மாதிரியான அறிவிப்பை வெளியிட போகுதுன்னு பொறுத்து பார்ப்போம்.